கணவன் தான் கண் கண்ட தெய்வம்னு சொல்லுவாங்க. என் கண்ணு முன்னாடி இருக்கிற தெய்வம் நீங்க தான் மாமா. நேத்து நான் சொன்னது எதுவும் பொய் இல்ல. சுதா சந்திரன் மேடம் இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்திருந்தாங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸா ககனும் பூமியும் அங்க இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. அவங்க 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்துருந்தாங்க, சேர்ந்து சிரிச்சாங்க, சேர்ந்துதான் சுத்தினாங்க. இதெல்லாம் உண்மை மாமா. நான் இவ்ளோ சொல்லியும் நான் தான் பொய் சொல்றேன்னு நீங்க நினைக்கிறீங்க. உங்க பொண்ணு உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறேன்னு சொல்றீங்க மாமா. ஆனா இன்னைக்கு இன்னொரு பெரிய விஷயத்த பார்க்க போறீங்க. ஷோபா அக்கா பேரை சொல்லிக்கிட்டு ககனும் பூமி 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆட போறாங்க. நீ அந்த ககனை சந்திக்கணும்னா என் பொணத்தை தாண்டி தான் போகணும்னு நீங்க சொன்ன அந்த வார்த்தைய மதிக்காம போற அந்த பூமி. மாமா, நீங்க செத்தாலும் பொழைச்சாலும் உங்க பொண்ணுக்கு அந்த ககன் தான் முக்கியம். இத சொல்றதுக்கு நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நான் சொல்றத நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்களே. மாமா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் சொல்றத நம்புங்க. அப்பதான் உண்மை எது பொய் எதுன்னு உங்களுக்கு தெரியும். போதும் சித்தி, நீ எவ்வளவுதான் போட்டு கொடுப்ப? நீயா? நானேதான், நான் தான் சித்தி. உன் காலை பிடிச்சா இவ்வளவு நேரம் கெஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஆமா, குறைஞ்சபட்சம் உனக்கு என் காலை பிடிக்கிற அதிர்ஷ்டமாவது கிடைச்சதேன்னு சந்தோஷப்படு. மாமா இங்க. நீ இன்னைக்கு ஏதாவது ஒரு சதி வேலை செய்வன்னு தெரிஞ்சு அப்பாவை காலையிலேயே வெளியில அனுப்பி வச்சிட்டேன். எங்கடி அனுப்புன? அதை எதுக்காக உன்கிட்ட சொல்லணும்? நீ சொல்லனா நான் அப்படியே விட்டுருவேன்னு நினைச்சிட்டியா? நாளைக்கு DNA ரிப்போர்ட் வந்துரும். நாளைக்கு ஜெயில் வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு நீ ரெடியா இரு. காஃபி நல்லா இருந்தது சித்தி. தேங்க்யூ. இருடி. ஐயோ, போனை எடு மாமா. இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சு அஃபிலியேஷன் கைக்கு வர வரைக்கும் என் புருஷன் ஏன் கூட தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் டிவோர்ஸ் பேப்பர்ஸ்ல நான் சைன் பண்ணி கொடுக்கிறேன். பூமி, பூமி மாமா, டைம் ஆகுது, கிளம்பிட்டீங்களா? யா பூமி, நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். நம்மளே லேட்டா போனோம்னா அப்புறம் உங்களுக்கு ராங் இம்ப்ரெஷன் வந்துடும்ல. ஆமா மாமா, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். இன்ஸ்பெக்ஷன் நல்லபடியா முடிஞ்சு அஃபிலியேஷன் வர வரைக்கும் என் மாமா ஏன் கூட தான் இருப்பாரு. அதுக்கப்புறமா அந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ்ல சைன் பண்ணி கொடுக்கிறேன். மாமா, நான் உங்ககிட்ட நிறைய பேசணும்னு தோணுது மாமா. நானும் உங்ககிட்ட நிறைய பேசணும் பூமி. ஆனா என்ன மாமா? ஆனா இன்னைக்குதான் நம்ம பேசுற கடைசி நாளாவும் இருக்கலாம். அதுக்கு என்ன மாமா இப்படி சொல்றீங்க? இது அஃபிலியேஷனுக்கும் வந்துடும், பெர்ஃபார்மன்ஸும் முடிஞ்சிடும், உன் அம்மாவோட கனவும் நிறைவேறிடும் பூமி. அதுக்கப்புறமா நீ எனக்கு விவாகரத்து கொடுக்கணும். அதுதான் நம்ம டீல். உண்மையிலேயே என்ன பிரியணும்னு தான் நினைக்கிறீங்களா? மனப்பூர்வமா தான் விவாகரத்து கேக்குறீங்களா? நான் உங்களுக்கு அவ்வளவு பாரமாயிட்டேனா? பூமி
ப்ளீஸ். நான் இப்போ உடனே கிளம்பணும். நீங்க கோவத்துல என்ன விலக்கி வச்சா நான் பொறுத்துக்குவேன். வெறுப்போட என்கிட்ட பேசினாலும் நான் பொறுத்துக்குவேன். ஆனா காதலிச்சுக்கிட்டே மூணாவது மனுஷங்க மாதிரி வாழணும்னா அத என்னால தாங்கிக்க முடியாது மாமா. நான் வந்ததுக்கு அப்புறமா பேசுறேன். என்னடா கண்ணெல்லாம் செவந்திருக்க? அது பர்ஃப்யூம் பட்டுருச்சுமா. இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட்? எதுக்கு ககன் மனசுக்குள்ள கடல் அளவுக்கு காதல வச்சுக்கிட்டு வெளியில மட்டும் நீ எதுவும் இல்லாத மாதிரி நடிக்கிற? அம்மா, நான் எல்லாம் கேட்டேன்டா. அம்மா அது வந்து ககன், நீ ஒன்னும் பூமிய பெருத்து அவளை ஒதுக்கி வைக்கல. பூமியை எந்த அளவுக்கு காதலிக்கிறியோ அதே அளவுக்கு இப்ப நீயே உனக்கு தண்டனை கொடுத்துட்டு இருக்கடா. நீ காதலிச்ச பொண்ணோட எதிர்காலத்துக்காக உன்னையே நீ தியாகம் பண்ணிட்டு இருக்கன்னு நான் யோசிக்காம விட்டுட்டேன்டா. உன்ன மாதிரி புள்ளைய பெத்ததுக்கு பெருமைப்படணுமா, இல்ல உன் வாழ்க்கைய நீயே அழிச்சிட்டு இருக்கன்னு நினைச்சு அழணுமா? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. என்ன வேற என்னமா பண்ண சொல்றீங்க? என்னோட முடிவால அங்க பூமி வாழ்க்கை, இங்க பூரி வாழ்க்கை நல்லா இருக்கும்லம்மா. அப்போ உன்னோட வாழ்க்கை, உன் சந்தோஷத்தை நீயே அழிச்சுக்கிட்டு நீ செய்யற இந்த தியாகம் எனக்கு வேண்டாம். எனக்கு என் பிள்ளையோட சந்தோஷம் தான் வேணும். நீ பூமியோட சேர்ந்து இருக்கணும். பூமி உன்னை காதலிக்கலடா, நீதான் அவளோட உயிரின்னு நினைச்சு வாழ்றா. நீ அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்ட, இருந்தாலும் அவ உன்னை விட்டு கொடுத்ததே இல்ல தெரியுமா? அதுதான்டா உண்மையான காதல். உன் காரணங்கள் உனக்கு இருக்கலாம். உன் தங்கச்சிக்காக நீ இதெல்லாம் பண்ணிட்டு போலாம், சரிதான், செய். பூமி செய்யாத தப்புக்கு நீ பூமிக்கு நரகத்தை காட்டியிருக்கடா. மண்டபத்துல அவளை நீ தனியா விட்டுட்ட, வீட்டை விட்டு அவளை துரத்தை விட்டுட்ட, அவளை நடு ரோட்ல நிக்க வச்ச. போயிடு இங்க இருந்து. என் வீட்டை விட்டு, என் வாழ்க்கையை விட்டு நிரந்தரமா போயிடு பூமி. அன்னைக்கு மட்டும் அவ அப்பா வராம இருந்திருந்தா அவன் நிலைமை என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாத்தியா?